ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுறவங்களுக்கும் முதுகுக்கு பின்னாடி பேசுறாங்கல்ல அவங்களுக்குலாம் சிம்பிளா ஒரு அட்வைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? என்னை பொறுத்தளவுக்கு நான் ஜாலியா நம்ம லைஃப் என்ஜாய் பண்ணணும். நமக்கு இருக்கடா வம்பு இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருப்பா. முதுகு பின்னாடி பேசுறவங்க முன்னாடி வர வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நம்ம இப்போ ஒருத்தவங்க வளர்றாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு பாதிப்பு இருக்குதுன்னா அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. லதாவுக்கு ஆனந்துக்கும் கள்ள தொடர்புக்கு இது உண்மைதான். இது லதாவோட புருஷன் ராஜேஷ்க்கு தெரியாது. ஆனா ராஜேஷ்க்கு வசந்திக்கு சின்ன கனெக்ஷன் இருக்கு. ஆனந்த் ரேவதி வச்சிட்டு இருக்கிறது வசந்திக்கு தெரியாது. வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க தான் இன்னைக்கு ஒரு நாள் சிஎம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த ஒன் டே நீங்க என்னென்னலாம் பண்ணுவீங்க, என்னென்னலாம் மாத்தணும்னு நினைப்பீங்க? இந்த ஒயின் ஷாப்பை மூடுங்கன்னு எல்லாம் போய் நல்லா குடிகார தேட்டர்லாம் வந்து வீக்லி ஃப்ரீயா போகலாம் 2 days அந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும். சாம்பார் ஆப்பு எனக்கு மெயின் ரோட்ல போகும்போது தடி பிடிக்கூடாது, அவ்வளோதாங்க. பிடிக்க கூடாது. ஜாலியா இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்தின்னு பீச்சுக்கு போயின்னு எங்க வேணுமோ அங்க போயிட்டு ஜாலியா இருந்துக்கின்னு நல்லா இருக்குங்க அந்த ஒரு நாள். காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டி நகருக்கு தான் வந்திருக்கோம். பப்ளிக் கிட்ட ஒரு நாள் ஜென்ரலாக கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அவங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, என்னென்னலாம் சொல்கிறாங்கன்றத பார்க்கலாம் வாங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிறவங்களுக்கும் முதுகுக்கு பின்னாடி பேசுகிறாங்களே அவங்களுக்குலாம் சிம்பிளாக ஒரு அட்வைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? அவன் வேலையை அவன் பார்த்துட்டு இருந்தா இது வந்து பின்னாடி பேசுகிறவங்க எல்லாருக்குமே அதுதான். நீ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நீ போய் ஏன் இன்னொருத்தங்கிட்ட பேசணும், நீயும் லைஃப் பார்த்துட்டு போகலாம். இல்லை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னா இது நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு மூஞ்சிக்கு முன்னாடியே சொல்லிடுறது ஓப்பனா. அது சிலர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, சிலர் வந்து அது ஹர்ட் ஆயிரும் எடுத்தோன்னே. என்னடா அப்படி மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுறாங்க. ஸோ வந்து என்னை பொறுத்தளவுக்கு நான் ஜாலியா பார்த்து நம்ம லைஃப் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு. இப்போ முதுகுக்கு பின்னாடி பேசுறாங்கல்ல அவங்களுக்குலாம் ஒரு அட்வைஸ் அவங்களுக்கு காசிப்ஸ் அப்படிங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கும் எல்லா பக்கமும். அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அட்வைஸ் பண்ணாலும் திறந்த போடுறது கிடையாது யாரும். அதனால சில். உங்களோட கருத்தை ஒன்று வைப்பீங்களா, ஏன்டா இப்படி பண்றீங்கன்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் எழுப்புவீங்கல்ல, இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு நீங்க வேற ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்வீங்கல்ல? அப்படி எதுவும் சொல்ல முடியாது. முதுகு பின்னாடி பேசுறவங்க முன்னாடி வர வச்சு முன்னாடி நம்ம பேசி அனுப்பிச்சு விட்டுருக்கோம். முதுகு அவங்க பேசுறாங்கன்றது தெரியாதுல்ல. இப்போ அவங்களுக்கு பொதுவா ஒன்று சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? பொதுவா அவங்க கிட்ட நம்ம எதுவும் சொல்ல தேவையில்ல. நம்ம நல்லா இருந்தாலே அவங்களுக்கு அது ஒரு அடி வாங்குற மாதிரி தான் இருக்கு. சரி, இப்போ ஸ்ட்ரெயிட்டா பேசுறவங்கலாம் சில விஷயத்துல கோவப்பட்டு டக்குன்னு மூஞ்சுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுவாங்கல்ல. தட்டி அமுச்சு விட வேண்டியது அவ்வளவுதான். ஸ்ட்ரைட்டா பேசுறாங்க தெரிஞ்சிச்சுன்னா நம்ம 2 தட்டி அமுச்சு விட்டுருவாங்க. ஒரு கருத்து மாதிரி எதுவுமே இல்லையா, நீங்க இதெல்லாம் பண்ணாம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் சொல்றேன்? ஒருத்தவங்க நம்ம நல்லா இருந்தோம்னாலே அவங்களுக்கு ஒரு பதிலா கொடுக்குறாங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நம்ம பேசுறது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும், ஆனால் அது வந்து நமக்கு ஒரு ஃப்ரீனஸ் கொடுக்கும். பேக்ல பேசுறது அவங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும், நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனால் அது என்னை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஒன்று தான் நல்லது. எப்போவுமே ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் பேசுறது நல்லது. இப்போ உங்களுக்கு பின்னாடி பேசுவாங்கல்ல அவங்களுக்குலாம் ஒன்று சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்க? ஃப்ரண்ட்ல வந்து பேசுறதுக்கு தைரியம் இல்லைன்னா பின்னாடி தான் பேசுவாங்க. ஸோ நம்ம மேல எந்த தப்பு இல்லைன்னா தான் அவங்க பின்னாடி பேசுவாங்க. நம்ம மேல தப்பு இருந்து வச்சவங்களாம் முன்னாடி வந்து சொல்லுவாங்கல்ல. தப்பு இல்லாதனால அவங்களுக்கு தைரியம் கிடையாது, அதனால பின்னாடி வந்து பேசுவாங்க. அவ்வளோ. ஹாய் மேம். ஹாய். உங்க நேம்? சோஃபியா. உங்க நேம் மேம்? எமிமா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? படிச்சுட்டு இருக்கீங்களா? ஜாப் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க மேம், இப்போ கொஸ்டின் என்னன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுறாங்கல்ல அவங்களுக்கும் முதுகுக்கு பின்னாடி பேசுறாங்கல்ல அவங்களுக்கும் ஒரு சிம்பிளா ஒரு அட்வைஸ் தருவீங்கன்னா என்ன தருவீங்க? எதுனாலும் மூஞ்சிக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிடணும், பின்னாடிலாம் சொல்லக்கூடாது, பின்னாடி பேசக்கூடாது. அதுதான் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் பதிவு பண்ணுவீங்கல்ல, இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி. யார் பின்னாடி பேசினாலும் அது நம்மளை பாதிக்க போகிறது கிடையாது. ஸோ நம்ம வேலை வந்து நம்ம வந்து நிற்க போகிறோம். ஸோ மூஞ்சிக்கு முன்னாடி சொன்னாலும் அது நம்மளை பாதிச்சா மட்டும்தான் அது நம்ம எடுத்துக்க போகிறோம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. பேசுகிறவங்க பேசிகிட்டே இருக்கட்டும், அது அவங்களோட லைஃப்பை தான் இம்பேக்ட் ஆக போகுது, நம்மள ஒன்றும் பண்ண போகிறது. இப்போ சில பேருக்கு அது ஒரு ஹர்ட் ஆகும்ல, அது மூலிமா அவங்களுக்கு ஏதாச்சும் இதுவாகும்ல அவங்க பேசுகிறத வச்சு. இப்போ நீங்கள் ஒரு தப்பு பண்ணியிருக்குன்னா அவங்க வந்து சொல்லும்போது அது அவங்களுக்குமே அது நீங்கள் திட்டிட்டீங்கன்னா திரும்பி அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல, அவங்களுக்கு ஏதாச்சும் சொல்லுங்க. அதை வச்சு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பின்னாடி பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருக்க போகிறாங்க, அது எவ்வளோ நாள் ஆனாலும் சரி. நம்ம இப்போ ஒருத்தவங்க வளர்றாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு பாதிப்பு இருக்குதுன்னா அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதை நம்ம எடுத்துக்காமல் நம்ம முன்னேறிட்டு போயிட்டே இருக்கோம், அவ்வளோதான். மேம் நீங்கள் ஏதாச்சும் சொல்லுங்கள். ஆக்சுவலி என்னன்னா பின்னாடி பேக் ஸ்டாப் பண்ணுறது வந்து லைக் இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நம்ம ஹர்ட் பண்ணிட்டா கூட அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் முன்னாடி நல்ல விதமாக பேசிட்டு பின்னாடி போயிட்டு பேக் ஸ்டாப் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு
ஒரு சீப்பான விஷயம் தான். பட் தென் அது பண்ணக்கூடாது. அது பண்ணாலுமே வந்து நம்மளுக்கு எந்த யூஸுமே கிடையாது. அது அவங்களுக்குன்னு ஒரு கர்மா இருக்குல்ல, அது வந்து பார்த்துக்கோ. ஸோ அதனால அது நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் அதில் கிடையாது. அவ்வளோ. இப்போ உங்களுக்கு பின்னாடி பேசியிருப்பாங்கன்னு சில பேர் நினைப்பீங்கல்ல, அவங்களுக்குலாம் ஒரு விஷயத்த நான் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? என் பின்னாடி பேசுகிறவங்க பேசிகிட்டே இருக்கணும், எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா வந்து அவங்க பின்னாடி பேசுகிறதால எனக்கு என் லைஃப்பில் எதுவுமே பாதிக்க போகிறது கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன், என் மனசாட்சிக்கு தெரியும். ஓகேவா? பின்னாடி பேசுகிறவங்க பேசுகிறாங்கன்னா அவங்க பேசிட்டே இருக்கணும். அவங்க பேசிட்டு அதே இடத்துல தான் இருக்க முடியும். நம்ம வந்து போகிறோன்னா நம்ம அந்த லாங்க்கு போயிட்டு தான் இருப்போம். பேசுகிறவங்க அதே இடத்துல இருந்துட்டு எனக்கு அப்புறம் யார் வராங்களோ அவங்கள பேசுவாங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஏன் எச்ச மாதிரி பின்னாடி பேசுவீங்கன்னு ஒரே வார்த்தையாக கேட்போம். அவ்வளோதான். ஒரே வார்த்தை, முதுகு பின்னாடி பேசுனாலும் ஆம்பளை இல்லை, முன்னாடி பேசுகிறவன் தான் ஆம்பளைன்னு நான் கேட்குறேன். இப்போ உங்க பின்னாடி பேசியிருப்பாங்களா, அவங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? சொல்லலாம் மாட்டேங்காப்பா, தெரிஞ்சு நான் அடிச்சிருவேங்க்கா, பார்க்க மாட்டேன். அடிச்சிருவீங்க? உங்களுக்கு தெரிஞ்சு போய் ஆமாம் அடிச்சிருவாங்க. அப்படின்னாங்க. சரி, இப்போ டைரக்டா மூஞ்சுக்கு நேரா பேசுறீங்களா? இப்போ நீங்க இருக்கீங்கன்னா நீங்க ஒருத்தவங்களுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசுறீங்களா? நான் ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்ட்ரைட்ல பேசுவேன், நானா போயிட்டு மாட்டேன். அப்படி இருக்கும்போது என்னைக்காச்சும் ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஏன் இப்படி இருக்கோம்னு நினைச்சிருக்கீங்களா? அது வந்து நம்மளுக்கு தோணுச்சுன்னா, நம்ம கெட்டது எதனா தப்பா பண்ணா தோணும்க்கா, இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்ட்டு. நம்ம மேல தப்பே இல்லைன்னா நான் ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்ட்ரைட்ல என் மேலே என்ன தப்புதுன்னு என்ன கேட்பேன் அப்படின்ட்டு நான் சைடு பேசுவேன். நீங்க ஸ்ட்ரைட்டா பேசுறதுனால யாராச்சும் உங்களை கோவப்பட்டிருக்காங்களா? அப்படிலாம் இல்லைக்கா, என் மேலே தப்பு இருந்தா கோவப்பட்டோம், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். தப்பே இல்லைன்னா என் மேலே கோவப்பட்டா நான் தான் எதனா கேட்பேன். அதான் தளபதி ஸ்டைலில் சொல்லணும்னா அவங்களோட 2 அடி முன்னாடி இருக்கும் தான். அப்படி எடுத்துகிட்டு போக வேண்டியதான். நம்மளை பற்றி நேராக சொல்ல தைரியம் இல்லாதவங்க தான் பின்னாடி பேச போகிறாங்க. அவங்க பேசுறது வந்து நம்மளை மோட்டிவ் பண்ணுறதா எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் முன்னாடி போயிட்டே இருக்க வேண்டியது. இப்போ அதனால உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும்னு நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்புங்க? கண்டிப்பாக அவங்களுக்கு வரும். அது பின்னாடி பேசுறது எதுவாக இருந்தாலும் அது முன்னாடி வந்து நம்ம கிட்ட பேச தைரியம் இல்லை, பின்னாடி பேசுறது நமக்கு தெரிஞ்சிருது. அப்புறம் அவங்களுக்கு ப்ராப்ளம் வரணும்னா அவங்க கிட்ட நம்ம வச்சுக்காம இருக்கிறதே நல்லதுதான். உங்களுக்கு பின்னாடி பேசியிருப்பாங்களா, அவங்களுக்கு ஒரு விஷயம் நான் பதிவு பண்ணணும்னா? எனக்கு பின்னாடி பேசுறவங்களுக்கு முன்னாடியா சந்தோஷம்டா, கொஞ்சம் முன்னாடி வந்து பேசினா அது நல்லதா எடுத்துக்கிட்டு நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போவேன். எது பண்ணாலும் மூஞ்சி பேச நேரம் எது இருந்தாலும் சொல்லிட்டு போகணும். மற்றவங்க கிட்ட போய் வந்து அவங்க சொல்றது வந்து தப்பு. அது எது பேசினாலும் மற்றவங்க மூஞ்சுக்கு முன்னாடியே பேசினாக்கா அவங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ண போயிடும். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா கரெக்ட். இப்போ உங்களுக்கு பின்னாடி பேசியிருப்பாங்கல்ல நிறைய பேர், அவங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு விஷயத்த பதிவு பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? கூடயே தான் இருப்பாங்க, ஆனா வந்து மற்றவங்க கிட்ட போய் தப்பா பேசுவாங்க. அதெல்லாம் நிறைய அனுபவிச்சிருந்தாங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸுக்குனாவே கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, நிறைய பேர் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நீங்க தூங்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, காலையில ஏஞ்சிக்கிறீங்க, ஏஞ்ச உடனே இப்போ வெளியில பார்த்தா ஒரே கூட்டம் சவுண்டு. வெளியில போய் பாத்தீங்கன்னா நீங்க தான் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா சிஎம்னு சொல்லிடுறாங்க, சரிங்களா? அன்னைக்கு ஒரு நாள் நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன மாற்றத்தை கொண்டு வருவீங்க? நான் ஒன்றும் பண்ண மாட்டேங்க. நாட் இன்ட்ரெஸ்ட் இன் பாலிட்டிக்ஸ். ஓகே, தட்ஸ் வை. இல்ல ஏதாச்சும் பாக்குறத வச்சு, நம்ம பப்ளிக்ல பாக்குறத வச்சு இதெல்லாம் மாறினா நல்லா இருக்கும்னு நினைப்பீங்களா? அந்த மாதிரி ஏதாச்சும் மாற்றணும்னு? மோஸ்ட்லி இந்த ஜிஎஸ்டி, நெக்ஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆல்கஹால், லைக் இந்த கல் கடை கொண்டு வரலாம், அந்த மாதிரி நிறைய கொண்டு வரலாம். அதெல்லாம் ஒரு நாள்ல மாற்றணும்னு? ஒரு நாள்லாம் எதுவுமே மாற்ற முடியாது. ஆக்ஷன் எடுத்து பொறுமையாக எல்லா கவர்மெண்ட்லாம் சேர்ந்து பண்ணால் சிஎம்மா இருந்தானா கண்டிப்பா எல்லாத்தையும் மாத்திடுவேன். என்னென்ன மாத்துவேன் அப்படின்னா, இந்த குடிக்கிறாங்க, எங்க அப்பாவும் நல்லா குடிப்பாரு. ஸோ அவங்களாம் குடிக்கிறவங்கள கொஞ்சம் நிப்பாட்டணும், ரொம்ப அது குடிக்கிறத நிப்பாட்டணும், அதனுடைய ஆசை எனக்கு. வேற ஏதாச்சும் மாத்துவீங்க? சின்ன வயசுல இருந்து பார்த்தா அதுதான் ஒரு கஷ்டமா இருக்கு. 2வது வந்து பாத்தீங்கன்னா வேலை இல்லாதவங்களுக்கு வந்து நிறைய வேலை கொடுக்கணும். ஒரு நாள் தான் இருக்க முடியும், அந்த ஒரு நாள்ல எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு. ஒரு நாள்ல பண்றது கஷ்டம் தான், இருந்தாலும் மேஜரா எது இருக்கோ அதை பண்றதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? நீங்க தான் இன்னைக்கு ஒரு நாளோட சிஎம்னு சொல்றாங்க, வந்து கொஞ்சம் கிள்ளி பார்த்துப்பேன், என்ன உண்மையிலே சிஎம்மா இருக்குமா இல்லையான்னு பார்த்துப்பேன். மற்றபடி எது பெருசாலாம் அதை ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணிடுவீங்களா அந்த நாள்? கண்டிப்பா அன்னைக்கு ஒரு நாள் ஓட வெட்டி அடிப்பாங்கன்னு மட்டும் தெரியுது. இது மட்டும்தான் மாற்றணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேற ஏதாச்சும் மாற்றணும் அப்படின்ற மாதிரி? ஏன்னா நிறைய விஷயம் நடக்குது இல்லை, இதுல இருந்து ஒரு விஷயத்த நான் ஹானஸ்டா மாற்றுவேன் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும்? ஹானஸ்டானா அதான் இந்த படிக்கிற இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ல வந்து ஹானஸ்டா நடந்தால் கண்டிப்பா ஒரு மாற்றம் ஏற்படும். எஜுகேட்டட் பீப்புள் அதிகமாக வர வர நிறைய மாற்றம் வந்து என்ன சேஞ்ச்? நல்ல எஜுகேஷன் தரணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஜாப் வந்து இப்போ அவ்வளோ ஈஸியாக யாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. ஸோ வந்து எல்லாருக்கும் ஜாப் கிடைக்கிற மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃப்யூச்சரை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும், அவ்வளோதான்.
நீங்க எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்க? இப்போ காலையில ஏன் சொன்னா டக்குன்னு உங்ககிட்ட வந்து ஒரு சொல்றாங்க, நடக்காத விஷயம். என்னன்னா படிக்கிற படிப்புக்கு யாருக்குமே வேலை கிடைக்கிறது கிடையாது. எல்லா ஆஃபீஸ் வாசல்லையும் எல்லாருமே ரெஸ்யூம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ படிக்கிறதுக்கு வேல்யூ இல்லை, படிக்கிறதுக்கு வேல்யூ இல்லைன்னே போயிருச்சு. ஏன்னா எல்லாருமே இப்போ ஃபேஷன் டிசைனிங் இது மாடலாக போகிறது அந்த மாதிரி தான் இருக்குது. ஜாப் வந்து எல்லாருக்குமே மேண்டேட்ரியாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் கொண்டு வரும். ஏன்னா படிச்சுமே வேஸ்ட்டு, ஒர்த் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்களா. ஸோ அது மட்டும்தான் சேஞ்ச் ஆகணுன்றது எனக்கு விருப்பம். நான் எனக்காக எல்லாத்தையும் மாத்திக்கணும்னு நினைப்பேன். என்ன ஒரு நாள் இந்த 3 ஒரே இந்த ஒயின் ஷாப்பை மூடுங்கன்னு எல்லாம் போய்க்கா நல்லா குடிகார நேத்து கூடக்கா ஒரு கோட்டு வாங்குன்னு சொல்லி சாவடிக்கிறாங்க. என்னக்கா சொல்றது இவனு? மூட வைன் ஷாப்பை மூடணும்னு சொல்லிட்டு நீங்களே இப்படி கேட்குறீங்களா? நான் சொல்றேங்க அதெல்லாம் வேணாம். இப்போ ஆள் வந்து சொல்றான், இனிமேல் நீ சரக்கு அடிக்கா சிகரெட் அடிக்கூடாது. அதனால இவனுக்கு வந்து அதை மூடணும்னு இருக்கு. இல்லைன்னா அது 24 மணி நேரம் ஓப்பன்ல இருக்கணும்னு சொல்லி கேட்போம். சரி, ஹானஸ்டா ஒரு விஷயத்த நான் மாத்தணும் அப்படின்னா என்ன மாத்துவீங்க? ஒரு நாள் ஃபுல்லா இருக்க போறீங்க சிஎம்மா, அதுல ஒரு நாள்ல நான் இந்த விஷயத்த கண்டிப்பா மாத்தணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு நாள் நினைச்சிருப்பீங்களா? அதுல என்ன? ஒன்றும் இல்லை, டிராஃபிக்ல போனோம், மெயின் ரோட்ல போகும்போது தடி பிடிக்கக்கூடாது, அவ்வளோதாங்க. பிடிக்க கூடாது, ஜாலியா இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸு கூட சுத்தின்னு பீச்சுக்கு போயின்னு எங்க வேணுமோ அங்கே போயிட்டு ஜாலியா இருந்துக்கின்னு நல்லா இருக்குங்க அந்த ஒரு நாள். இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு ஃப்ளைட்டில் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு பார்த்தீங்களா? அந்த ஆக்சிடென்ட்ல அது ஒரு சின்ன ஒரு கவனக்குறைவு 261 பேர் இறந்து போனாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு சின்ன கவனக்குறைவு கூட இல்லாமல் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா நம்மளால நிறைய பேரை சேவ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே சேஃப்டியாக நம்ம பாதுகாத்துக்கிட்டோம்னா நல்லது. வேற என்னென்ன பண்ணணும்? வேற என்னன்னா பெண் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு வேணுங்கிறது என்னோட ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு அபிப்பிராயம். ஏன்னா சின்ன குழந்தைங்களை கூட விடுறதில்ல. இப்போ அடிக்கடி பார்த்தீங்கன்னா டெய்லி நியூஸஸ்ல இதுதான் நம்ம அதிகமாக கேள்விப்படுறோம். ஒன்று ஆக்சிடென்ட்ஸ், இன்னொன்று அந்த பெண் பிள்ளைகளுக்கான ஒரு இதுதான். அது வந்து எப்படின்னா பொண்ணுங்களை பெற்றுக்கிறதே இப்போ ரொம்ப பயப்படுற மாதிரி இருக்குது நமக்கு. காரணம் என்னன்னா சேஃப்டி கிடையாது. முதல்ல நான்லாம் வந்து 90s தான். நான்லாம் இருக்கிறப்போ, நான்லாம் பிறந்திருக்கப்போ அம்மாலாம் வேலைக்கு போவாங்க. இப்போ நம்மளோட குழந்தைங்களை அக்கம் பக்கம் விடுறதே கஷ்டப்படுறோம். காரணம் என்ன? சேஃப்டி கிடையாது. ஆகும்போது தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்பட்டுச்சுன்னா அந்த சேஃப்டி வந்து நமக்கு கிடைக்கும். இதுவும் என்னால் அது பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு நாள் செய்யாமல் இருந்தால் அதை பண்ண முடியும். எந்த மாதிரி திட்டத்தை கொண்டு வரீங்க? எந்த மாதிரி திட்டம்னா இதுதான், இந்த மாதிரி ஏதாவது நம்மளோட எப்படி அன்றாட அதான் மீன்ஸ் இப்போ இந்த பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு சட்டத்தை நம்ம கொண்டு வர்றது, அது பண்ணணும். ரெண்டாவது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கவனக்குறைவுகளால நிறைய உயிர் போயிடுது இல்லையா? இது இந்த முந்தா நாள் நடந்த அந்த நியூஸ் வந்து எல்லாருக்குமே கஷ்டமான ஒரு நியூஸ். அந்த மாதிரி எல்லாம் நம்ம அந்த ஸ்கீம்ஸ் கொஞ்சம் மாற்றி கொண்டு வந்தோம்னா எல்லாத்துலேயும் சேஃப்டி இருக்கும், நம்மளோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும். ஒரே நாளில் திடீர்னு சிஎம் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். முதல்ல இந்த ட்ரிங்க் பண்ணுறது அதை முதல்ல கொஞ்சம் அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறது மாதிரி பார்த்துட்டு மற்றபடி என்ன பண்ணோம், அந்த ஒரு நாள்லயே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் மொத்தத்தையும் வந்து ரீவென் பண்ணி ஏசி வித் அந்த மாதிரி இப்போ திருவள்ளூர்ல பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவர்கிட்ட அந்த மாதிரி லைக் அந்த மாதிரி ஆளுங்கிட்ட போனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், பெட்டரா இருக்கும். வேற எந்தெந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நீங்க கொண்டு வரீங்க? அதாச்சு எங்க தியேட்டர்லாம் வந்து வீக்லி ஃப்ரீயா போகலாம் 2 days அந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும். கேஸ்ட் எல்லாம் பாக்குறாங்கல்ல, அதெல்லாம் வந்து இப்போ நாங்களாம் ஒரு வேலைக்கு போறோம்னா வச்சுக்காங்க, கேஸ்ட் வச்சுதான் இது பண்றாங்க. அது கொஞ்சம் தவிர்த்தா நல்லா இருக்கும். எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும், படிச்சதுக்கு ஏற்ற மாதிரி வேலை கொடுத்தா நல்லா இருக்கும். எந்த மாதிரி இடத்துல நம்ம கேஸ்ட் பார்க்கலாம்? நாங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண எல்லா இடத்துலயும் கேஸ்ட்ன்ற ஒரு இது வைக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தாக்கா நல்லா இருக்கும்.